வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன். எல்லாருமே ஏஐ புரட்சி பத்தி பேசிட்டு இருக்கோம். பட் உண்மையான கேள்வி, இதை செயல்படுத்துபவர்கள் யார் இந்தியாவிலங்கிறது தான். ஏஐ வெறும் இந்த லாங்குவேஜ் மாடல்ஸ் பண்றதோ சாட் பாட்டுகளோ கிடையாது. பட் மிகப்பெரிய கிளவுடு, உள்கட்டமைப்பு, கணினி சக்தி, இயக்க நிறுவன தீர்வுகள்லாம் தேவை. இந்தியாவில் சில நிறுவனங்கள் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஏஐ புரட்சி வெறும் பேச்சு கிடையாதுங்க, இன்னைக்கு ரியாலிட்டி ஆயிடுச்சு. இந்தியா உலகளாவிய தலைவரா இருக்காங்க இந்த மாற்றத்துல. நாஸ்காமோட ரிப்போர்ட் படி, அப்புறம் பிசிஜியும் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க, இந்தியாவுடைய ஏஐ மார்க்கெட் $17 பில்லியன் 2027 இருக்கும்ட்டு 25% 35% ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதமா வளரும் சொல்லியிருக்காங்க. 92% நாலேஜ் ஒர்க்கர்ஸ் இந்தியாவில் ஏஐ பயன்படுத்துறாங்க. இது குளோபல் ஆவரேஜான 75% விட அதிகம். இந்தியாவுடைய தரவு மையம், அதாவது டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி 1 ஜிகாவாட்டா இருக்கும் 2024ல 24% அதிகமாயிருக்கு. 2019 நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எஸ்டிமேட்டடா இது 17 ஜிகாவாட்டா இருக்கும் 2030ல மதிப்பீடு பண்றாங்க. சரிங்களா? சோ ஏஐ டேக் கம்பெனி எல்லாமே மல்டி பேக்கர் ஆயிரும் அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா எந்த விஷயத்துக்குமே வாழ்க்கையில கேரண்டி இல்ல. பட் இந்த ஏஐ புரட்சி சில நிறுவனங்களுக்கு நல்லாவே வணிக வளர்ச்சி கொடுக்குங்க. அந்த நிறுவனங்களை பார்க்கலாம். நம்ம முதல்ல பேச போற நிறுவனம் எம்ஃபசிஸ் லிமிடெட். இந்த நிறுவனம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, கிளவுட் மற்றும் ஏஐ அடிப்படையிலான சேவைகள், நிபுணத்துவம் பெற்ற உலகளாவிய ஐடி தீர்வுகளை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிறுவனம் எதுலெல்லாம் உதவி செய்யறாங்கன்னா, அடுத்த தலைமுறை தொழில்நுட்பத்துடன் வணிகங்கள் உருமாறுறதுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. வெர்டிகல்ஸ் பார்க்கலாம். மேஜரா வருவாய் இந்த நிறுவனத்துக்கு அப்ளிகேஷன் சேவைகள்ல இருந்து வருது. 72% மொத்த வருவாயில இருந்து இங்கதான் வருதுங்க. இதுல என்னெல்லாம் இருக்குன்னா, வாடிக்கையாளர்களுக்கான தனியாக்கப்பட்ட மென்பொருளுங்க, அப்புறம் அதோட பராமரிப்பு, அதோட மேம்பாட்டு இதெல்லாம் வருதுங்க. செகண்டா பிபிஓ சேவைகள் 16%. இந்த செக்மெண்ட்ல வாடிக்கையாளர்களுக்கு சேவை கொடுக்குது, பரிவர்த்தனை, செயலாக்கம், இணக்கம் தொடர்பான பணிகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. கடைசியா இருக்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேவைகள். இதுல இருந்து 12% வருவாய் வருது. இந்த பிரிவுல பணியிட மேலாண்மை மற்றும் தரவு மைய சேவைகள், இந்த மாதிரி முழுமையான இயக்க சேவைகள் கொடுத்துட்டு இருக்காங்க. புவியியல் ரீதியாக நார்த் அமெரிக்கால இந்த நிறுவனத்துடைய பெரிய சந்தை இருக்கு. 81% வருவாய் இங்கிருந்து வருது. இந்தியாவில வெறும் 5% தான். வாடிக்கையாளர் வரியா பார்த்தோம்னா 50% வருவாய் வங்கி மற்றும் நிதி சேவைகள் BFS இருந்து வருது. அது கூட சேர்ந்து தொழில்நுட்பம், ஊடகம், அப்புறம் தொழில் தொடர் மற்றும் காப்பீடு இதுல இருந்து வருதுங்க. சரி, நம்ம நிதியை பாக்கறதுக்கு முன்னாடி ஏஐ தலைமையான யுக்தி என்னன்னு பார்க்கணும்ல, அதுதான் ஸ்கிரீன்ல இப்ப பார்க்கலாம். Q4 FY24ல வெறும் 25% ஒப்பந்த குழாய் ஏஐ லெட்டா இருந்ததுங்க. பட் FY25ல 65% இருக்கு. அதே குவார்டர்ல 59% மொத்த ஒப்பந்த மதிப்பு ஏஐ இயக்கப்பட்டுச்சுங்க. கம்பெனியோட ஏஐ வரப்பட பிளவு 4 கட்டங்களா இருக்கு. அதை நீங்க காணொலியில பாக்கலாங்க. இந்த நிறுவனத்தோட நிதி செயல்திறனை பார்க்கலாம். FY25ல இந்த நிறுவனத்தோட வருவாய் 7.2% அதிகமாயிருக்கு. 14,230 கோடி. மெயினா ஏஐ தலைமையிலான ஒப்பந்தங்கள், பெரிய பல ஆண்டு ஒப்பந்தங்கள் அதிகரிச்சதுனால எஸ்பெஷலா வங்கி மற்றும் நிதி சேவைகள் BFSலயும் TMTலயும், தொழில்நுட்பம், ஊடகம் மற்றும் தொலை தொடர்பு துறைகள்ல நேரடி சேனல் வருவாயும் 7.1% அதிகமாயிருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பணியாளர் செலவுகள் வெறும் 2.7% தான் அதிகமாயிருக்கு. அண்ட் மொத்த விற்பனையில அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் குறைஞ்சிருக்குங்க. 59.7% இருந்து 57.2%. ஐடி நிறுவனத்துக்கு பெரிய நிவாரணம். மேனேஜ்மெண்ட் பெரிய மாற்ற ஒப்பந்தங்கள் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதிக எண்ணிக்கை இருக்கிற ஆள்களை முதல்ல அவங்க வேலைக்கு எடுக்கிறாங்க. ஆட்டோமேஷன் வந்ததுக்கு அப்புறமா ஆஃப்ஷோர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு சப்கான்ட்ராக்ட் ஸ்டாஃப்களை பயன்படுத்துறாங்க. ஹைரிங் 90 நாட்களுக்கு ஒருக்கா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நிறுவனம் எப்படி ஆன்போர்ட் பண்றாங்கன்னா, தன்னோட தேவைக்காக ஆன்போர்ட் பண்றாங்க. பெர்மனண்டா ஒரு பெஞ்ச் கிரியேட் பண்றதுக்காக நம்ம பணம் சேமிக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசல்ட் செயல்பாட்டு லாபம் 9.3% அதிகமா இருக்கு. 2647 crores. அடுத்தது OPM, அதாவது வருவாய் லாப விளிம்பு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 18.6%. 40 BPS கெயின் இது காட்டுது. டைரக்டா இது பாட்டம் லைனை இம்பாக்ட் பண்ணிருக்கு. நிகர லாபம் 9.5% அதிகமா இருக்கு. 1702 கோடிங்களா. இப்ப இந்த நிறுவனத்தோட வளர்ச்சி கண்ணோட்டம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். FY26ல நிறுவனம் தற்போதைய 15.2% விகிதத்திலிருந்து 15.75% விகிதம் எபிட் லாபத்திற்கான வழிகாட்டுதலை கொடுத்திருக்காங்க. டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ TCV FY25 அப்ராக்சிமேட்டா 11,000 கோடி. இது மொத்த வருவாயில சுமார் 73%. மொத்த ஒப்பந்த குழாய் 86% இயர் ஆன் இயர் growth. பெரிய ஒப்பந்த குழாய் 154% அதிகமாயிருக்கு.
வாடிக்கையாளர் விரிவாக்கமும் நல்லாவே நம்ம பார்த்தா தெரிய வருதுங்க. புது இடைப்பட்ட வாடிக்கையாளர்கள் வந்து 40-160 கோடிக்கு ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது கூட சேர்ந்து இந்த நிறுவனம் வாடிக்கையாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட சேவை செலவை குறைக்கிறது, முடிவெடுப்பதை மேம்படுத்துறதுக்கு அவங்களோட தனியுரிமை தளமான emphasis.ai டீப் இன்சைட்ஸை பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம இப்போ இந்த நிறுவனத்துடைய இருப்பு நிலை குறிப்பு இல்லைன்னா பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம்னா FY25ல கேஷ் டு அசட்ஸ் ரேஷியோ ரொக்க சொத்து விகிதம் 5.8% 10.9% அதிகமாயிருக்கு. பண இருப்புகள் டபுள் ஆயிருக்கு. 814 கோடியிலேருந்து 1613 கோடியா. அழுத்தம் இருக்கு ரிசீவபிள்ஸ்ல. நிறுவனத்துடைய பில் செய்யப்படாத வரவுகள் 40% அதிகமாயிருக்கு. 1816 கோடியா. 64% டோட்டல் ட்ரேட் ரிசீவபிள்ஸ்ல இருக்கு. நெசசரியா அது நெகட்டிவ் கிடையாது, பட் அதிகமா ஹை அன்பில்ட் அமௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா பண புழக்கத்துல இது குழப்பங்களை உண்டாக்கும். அது கூட சேர்த்து இந்த நிறுவனத்தோட பழைய வரவுகளும் அதிகமாயிட்டே இருக்கு. 1 to 2 year old இருக்கிற பழைய வரவுகள் 3+ years இருக்கிறதும் ஷார்ப்பா அதிகமாயிருக்கு. எதிர்பார்க்கப்படும் கடன் இழப்பும் 31% அதிகமா இருக்கு. 219 கோடியா. சோ நிறுவனம் வந்து சாத்தியமான தவறுகளை தீவிரமா பாக்குறாங்கிறது புரிய வைக்குது. நிறுவனத்துடைய PE வந்து 31, மீடியன் ரேஷியோ 29. ரிஸ்க் என்னன்னு பார்க்கலாம். 82% நிறுவனத்தோட வருவாய் யூஎஸ்ல இருந்து வருது. அடிஷனலா 54% வருவாய் டாப் 10 வாடிக்கையாளர்கள் கிட்ட தான் வருது. இந்த 2 விஷயங்களும் நமக்கு என்ன குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா மிதமான செறிவு ஆபத்து இருக்கு அப்படிங்கிறது தான். துறைகள்ல தளவாடங்கள் உற்பத்தி மேக்ரோ அதிர்ச்சிகள் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால இந்த பிரிவுகள்ல தொடர்ந்து சரிவே நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. லார்ஜா ஏன்னு பாத்தீங்கன்னா வரி நிச்சயமற்ற தன்மைகள் மற்றும் உலகளாவிய வர்த்தக இடையூறுகள்னால தான் இந்த துறைகள்ல இந்த செக்டர்ல இப்படி ஆயிட்டு இருக்கு. பார்ட்டிகுலரா PBT கான்ட்ரிபியூஷன் இந்த பிரிவுல இருந்து செகண்ட் ஹையஸ்டா இருக்குங்க. இது கூட சேர்த்து வரவுகள்ல கூர்மையான அதிகரிப்பு இருக்கிறதுனால டைரக்டா இந்த நிறுவனத்துடைய பணத்தை உருவாக்கும் திறன்ல தாக்கங்கள் இருக்குங்க. இது மேஜர் ரிஸ்கா இருக்கும் பணம் புழக்கம் நடக்கிறதுக்காக, எஸ்பெஷலா இந்த போக்கு தொடர்ந்துட்டே இருந்துச்சுன்னா. நம்ம அடுத்ததா பார்க்க போற நிறுவனம் நெட்வெப் டெக்னாலஜிஸ் இந்தியா. இந்த நிறுவனம் என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நெட்வெப் டெக்னாலஜிஸ் இந்தியா 1999 ஆரம்பிச்சாங்க. இந்தியாவினோட முன்னணி உயர்நிலை கணினி தீர்வு வழங்கிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனம் வெறும் லிமிடெட் கிடையாது, தயாரிப்பு மட்டும் செய்யறதுல வடிவமைப்பு, மேம்பாடு, செயல்படுத்துதல் மற்றும் ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட முழு அடுக்கு திறன்களை கொடுக்கறாங்க. இது ஒரு அரிய இந்திய வீரரா இருக்காங்க. முழுமையான உயர் செயல்திறன் கணினி HPC தீர்வுகளை கொடுத்துட்டு இருக்காங்க. உள்நாட்டு கணினி, சேமிப்பு மற்றும் சூப்பர் கம்ப்யூட்டிங் உள்கட்டமைப்பு இது எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. நெட்வெப்போட எட்ஜ் என்னன்னு பார்த்தோம்னா அவங்க சரியான நுகர்வோர்களுக்கு சொல்யூஷன் டிசைன் ஸ்டேஜ்ல இருந்து ப்ரொபோசல் வரக்கு முன்னாடியில இருந்தே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால்தான் அவங்களுடைய வின் ரேட் வந்து 60% ரீச் ஆகுது. வெர்டிகல்ஸை பார்க்கலாம். நெட்வெப் டெக்னாலஜிஸ்னுடைய வணிகம் வந்து 6 மேஜர் வெர்டிகல்ஸ்ல இருக்குன்னு சொல்லலாம். முதல் விஷயம் தனியார் கிளவுட் மற்றும் ஹைப்பர் கன்வர்ஜ்ட் உள்கட்டமைப்பு HCI சொல்வோம். இந்த வெர்டிகல்ல கிளவுட் கருவிகள் மற்றும் நெட்வொர்க்கோட உள்கட்டமைப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் அதிகமா வருவாய் வர இடமா இருக்கு. 37% மொத்த வருவாய் இதுல இருந்தா வருது. அடுத்தது உயர் செயல்திறன் கணினி HPC. இதுல சூப்பர் கம்ப்யூட்டிங் அமைப்புகள் குறிப்பாக AI ஆராய்ச்சி மற்றும் உருவாக்கப்படுறதுல எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. 36% வருவாய் இந்த இடத்துல தான் வந்துட்டு இருந்திருக்கு. அடுத்தது AI அமைப்புகள், அப்புறம் நிறுவன பணி நிலையங்கள். இது மூலமா அவங்க Qubits, Kailas.ai இன்டர்னல் பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுத்து தனியாக்கப்பட்ட தீர்வுகள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ML LLMs யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வெர்டிகல்ல இருந்து 15% வருவாய் நமக்கு கிடைக்குதுங்க. மீதி இருக்கிற வருவாய் எல்லாம் எதுல இருந்து வருதுன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் ஸ்டோரேஜ் HPS, டேட்டா சென்டர் சர்வர்கள், சாஃப்ட்வேர் அப்புறம் சேவைகள் தான். கிளையண்ட் மிக்ஸ் பார்த்தோம்னா 50-50 ஸ்பிளிட் ஆயிருக்கு. பாதி கவர்மெண்ட் நுகர்வோர்கள், பாதி பிரைவேட் நுகர்வோர்கள். கிளையண்ட்ஸ் வந்து உயர்கல்வி நிறுவனங்கள், ஆராய்ச்சி மையங்கள், பாதுகாப்பு மற்றும் விண்வெளி நிறுவனங்கள் தான் இருக்காங்க நம்ம சொல்லலாங்க. ஸ்பெஷல் பார்ட் என்னன்னா நெட்வெப் வந்து வெரி ஃபியூ குளோபல் OEM பார்ட்னர்ஸா இருக்காங்க. யாருக்கு? NVIDIAக்கு டிசைன் அண்ட் டெவலப் பண்றாங்க சில ப்ராடக்ட்டுகள் அவங்களுக்காக. இப்ப நம்ம இந்த நிறுவனத்தோட நிதி செயல்திறனை பார்க்கலாம். FY25ல இந்த நிறுவனத்தோட வருவாய் 58% அதிகமாயிருக்கு. மேஜர் கிரெடிட் இந்த வருவாய்க்கு பிரைவேட் கிளவுட் அண்ட் HCI அப்புறம் HPC வெர்டிகல் தான். இந்த வெர்டிகல்ஸ் எல்லாம் 52%, 54% வளர்ச்சி காட்டியிருக்கு. லார்ஜ் இன்ஸ்டிடியூஷனல் டீல்ஸும் இருக்கு. 81.4% ரிப்பீட் கஸ்டமர் ஆர்டர் பேஸும் இருக்குங்க. ஸோ இந்த நிறுவனத்தோட சொல்யூஷன்ஸ்
சூப்பரா இருக்கு, நம்பகத்தன்மையா இருக்குங்கிறத காட்டுது. டிமாண்டும் அதிகமா இருக்கு இந்த இறையாண்மை டிஜிட்டல் உள்கட்டமைப்புக்குங்கிறதையும் காட்டுது. அதே சமயத்துல அவங்களோட செலவுகளும் 59.3% அதிகமாயிருக்கு. காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் 61.8%. ஸோ செமிகண்டக்டர், ஸ்டோரேஜ் டிவைஸ்கள், ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத காட்டுதுங்க. டைரக்ட் இம்பாக்ட் இருக்கு, மார்ஜின்ஸ்ல அழுத்தமும் இருக்கு. செயல்பாட்டு லாபம் 55.3% அதிகமாயிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 14.2 13.9% கான்ட்ராக்ட் ஆயிருக்கு. டிப் வந்து 30 பிபிஎஸ்ங்க. இன்னொரு கையில நம்ம பார்த்தோம்னா தேய்மானம் வந்து 83% ஸ்பைக் ஆயிருக்கு. 11 கோடி ரீச் ஆயிருக்கு. புதிய சொத்து சேர்த்தல்னால தாங்க. growth வந்து பாட்டம் லைன்லயும் டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 50% அதிகமாயிருக்கு, 114 கோடி. இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன பார்க்கணும்னா நெட்வேப்போட ஸ்ட்ராங் ரிப்பீட் கிளையன்ட்ஸ் ஃபுல்லா இன்ஸ்டாக்கா இன்டெகிரேஷன் பண்றதுனால மார்ஜின்ஸ் வந்து மீதி எம்என்சி போட்டியாளர்களுடைய பெட்டரா இருக்குன்னு மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க. அடிஷ்னலா ஆழ்ந்த கல நிபுணத்துவம் வந்து இதனுடைய எட்ஜை இன்னும் ஃபர்தரா ஸ்ட்ராங் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த நிறுவனத்தோட வளர்ச்சி கண்ணோட்டத்தை பார்க்கலாம். இந்த நிறுவனம் கான்ஃபிடென்ட்டா என்ன சொல்றாங்கன்னா 35-40% டாப் லைன் சிஏஜிஆர் அடுத்த சில வருடங்கள்ல மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஸ்ட்ராங்கா ஆர்டர் பைப்லைன் இருக்கு, ஹெல்தியா ஆர்டர் புக்கும் இருக்கு, மொமெண்டமும் நல்லாவே இருக்கு. டைரக்டா போட்டியாளர்கள் இந்த நிறுவனத்துக்கு இப்ப யாருமே இல்ல. ஃபுல்லி இன்டெகிரேட்டட் ஃபுல் ஸ்டாக் பிளேயரா இருக்காங்க. இந்தியாவோட ஏஐ சந்தையும் 25-35% ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதமா அதிகமாயிட்டு இருக்கு. $17 பில்லியன் 2027 இருக்குன்னு சொல்றாங்க. கேரேஜ் படி இந்தியாவுடைய டேட்டா சென்டர் கெப்பாசிட்டியும் டபுள் ஆகும் அடுத்த 3 வருடங்கள்ல. ஃபர்தரா இது ஏஐனுடைய டிமாண்ட், கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிமாண்டா அதிகம் பண்ணணும்னு இருக்கு. FY26ல மேனேஜ்மெண்ட் கைடன்ஸ் வந்து 13-14% எபிட்டா மார்ஜின் கொடுத்திருக்காங்க. 10% பேட்டக் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த நிறுவனம் அவங்களுடைய கரெக்டா இருக்கிற செயல்திறனை மெயின்டைன் பண்ணலான் இருக்காங்கிறதா அர்த்தங்க. ஏஏ செக்மெண்ட்ல இருந்து கான்ட்ரிபியூஷன் 15%-20% அதிகமாகும் எதிர்பார்க்கப்படுதுங்க. Q4 FY25 படி ஆர்டர் புக் வந்து 350 கோடி ரீச் ஆயிருக்கு. எக்ஸிகியூஷன் சைக்கிள் வந்து 8-12 வாரங்க. ஆர்டர் பைப்லைன் வந்து 4000 கோடிக்கு இருக்கு. ஹிஸ்டாரிக்கலா கன்வர்ஷன் ரேட் 60% இருக்கு. பைப்லைன் வந்து 3.5 டைம்ஸா இருக்குங்க. ஓவரால் ரெவென்யூல நம்ம பார்த்தோம்னா இம்பார்ட்டண்டா ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்னா பைப்லைன்ல கரண்டா இந்தியாவுடைய ஏஐ மிஷன் ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே இன்க்ளூடட் கிடையாதுங்க. இது வந்து கவர்மெண்ட் அப்ராக்சிமேட்டா 2000 கோடி வந்துட்டு 2025-26க்கு அலாட் பண்ணி வச்சிருக்காங்க. அடிஷ்னலா FY25ல இந்த நிறுவனம் skyless.ai லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஒரு யூனிஃபைட் சொல்யூஷனா இருக்கு GPU பேஸ்ட் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனேபிள் பண்றதுக்காக. ஆன் த கோல்ல டைரக்டா இந்த நிறுவனத்துக்கு போட்டியாளர்களே இல்லைங்க. இந்தியாவில் குளோபல் எம்என்சிஸ் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய டூல்ஸ் லைசன்ஸ் இது மூலமா. பட் ஸ்கைலஸ் ஏஐ வந்து ஒரு ஒட்டுமொத்த ஒரே யூனிஃபைட் ப்ராடக்டா இருக்குங்க. இது அடாப்ஷன் ஃபேஸ்ல தான் இருக்கு. இந்த ஸ்கைலஸ் ஏஐக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு ஏஐ growth ஃபியூச்சர்ல டிரைவ் பண்றதுக்காக. இந்த நிறுவனம் இன்டர்நேஷனலாவும் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய சர்வீஸ் நெட்வொர்க் 4 கண்ட்ரீஸ்ல வச்சிருக்காங்க. யூரோப்ல, மிடில் ஈஸ்ட்லயும் வச்சிருக்காங்க. மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் பார்த்தோம்னா பிரைவேட் கிளவுட், அப்புறம் கிளவுட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி செக்மெண்ட்லாம் 19%, 23% சிஏஜிஆர்ல 2029ல வளரும் சொல்லியிருக்கு. 40% இந்த நிறுவனத்தோட வருவாய் இந்த இடங்கள்ல இருந்தா வருது. இது கூட சேர்த்து ஏஐ ஸ்பெண்டிங் இந்தியால 31.5% அதிகமாகும் சொல்லியிருக்காங்க அடுத்த 4 வருடங்கள்ல. ஸோ ஒரு லாங் டேர்ம் வாய்ப்பு இந்த நிறுவனத்துக்கு அதிகமாவே இருக்கு அப்படிங்கறது நமக்கு காட்டுது. இப்போ பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இன்வென்ட்ரிஸ், ட்ரேட் ரிசீவபிள்ஸ் இதெல்லாம் ரேப்பிடா கடந்த 2 வருடமா அதிகமாயிருக்கு. 103%, 54%. இந்த வளர்ச்சி டெஃபினட்டா 60% சேல்ஸ் growth trajectory கூட அலைண்டா இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஃபாஸ்டா வளர்ச்சி நடந்துட்டே இருந்துச்சுன்னா இன்வென்ட்ரி சைக்கிள் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆயிருக்கும், கரெக்ட்டுங்களா? ஸோ இது வந்து இன்வென்ட்ரி டேஸை இம்பாக்ட் பண்ணிருக்கு. 77-92 நாட்களா அதிகமாயிருக்கு. ரிசீவபிள் டேஸும் 93-115 நாட்களா அதிகமாயிருக்கு. இந்த நிறுவனம் அவங்களுடைய கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளை மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டேஸ் பேயபிளை அதிகம் பண்ணி இன்னொரு கையில பார்த்தோம்னா கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆபரேஷன்ஸும் டிக்ளைன் ஆயிருக்கு. 18 கோடியிலிருந்து -13 கோடியா. அதாவது நம்ம நெட் ப்ராஃபிட் கூட கம்பேர் பண்ணா இந்த நிறுவனம் வந்து சஃபிஷியன்டா கேஷ் ஜென்ரேட் பண்றாங்கிறது தான் அர்த்தம். CFO ஆர் நெட் ப்ராஃபிட் ரேஷியோவும் -11% டிராப் ஆயிருக்கு. மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரேப்பிடா ரிசீவபிள்ஸும் இன்வென்ட்ரி லெவல்ஸ்லயும் இருக்கிற இன்க்ரீஸ்னால தான். அதனால சிஎஃப்ஓல இது ப்ரெஷரா வந்து நமக்கு பார்க்க முடியுது. ஓவரால் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவா இருந்திருக்கு. லார்ஜா 112 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் செல் ஆஃப்னால தான். நிறுவனத்துடைய கம்பெனியோட ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து இன்டென்சிவ் மாடலா இருக்கு. ஸோ குரூஷியலா நம்ம இன்வென்ட்ரி
ரிசீவபிளோட சைக்கிள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கணும். அப்பதான் கேஷ் ஜென்ரேஷன் வந்துட்டு அண்டர் ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சில ரிஸ்க்கும் இருக்கு எந்த நிறுவனம்னாலும். இந்த நிறுவனத்துடைய மேஜர் ரிஸ்க் வந்து ரெவென்யூ கான்சென்ட்ரேஷன் தான். FY25ல ரெவென்யூ கான்சென்ட்ரேஷன் டாப் 10 நுகர்வோர்கள்ல இருந்து 66% 49.5% FY22ல இருந்து அதிகமா இருக்கு. டாப் 5 மட்டும் 51%. ஸோ சில நுகர்வோர்கள் கிட்ட டிபெண்டன்சி இருக்குங்கிறத காட்டுது. செகண்ட் மேஜர் ரிஸ்க் கேபிட்டல் இன்டென்சிட்டி. FY25ல கிராஸ் கரண்ட் ஆசெட்ஸ் 210 நாட்கள்ல இருந்து 168 நாட்கள் FY24ல இருந்து அதிகமா இருக்கு. சரிங்களா? 30ல இருந்து 40% ரெவென்யூ Q4ல வருது. 70ல இருந்து 90 நாட்கள்ல பேமெண்ட் கிடைச்சிருது. இது ஏன் பாத்தீங்கன்னா 30ல இருந்து 40% வருவாய் Q4ல தான் வருது. பேமெண்ட் வந்து 70ல இருந்து 90 நாட்களுக்குள்ள ரிசீவ் ஆயிருதுங்க. அடிஷ்னலா இம்போர்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் நடக்குதுல, அதனால இந்த நிறுவனம் அதிகமா இன்வென்ட்ரி லெவல்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. அதனால இந்த விஷயத்தையும் நம்ம க்ளோஸா பார்த்துட்டே இருக்கணுங்க. ஸோ கேள்வி என்ன அப்படின்னா, ஏஐ ஃபியூச்சரா இல்லையா அப்படிங்கிறது கிடையாது. எல்லாருக்குமே அதோட பதில் தெரியும். உண்மையான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த வணிகம் சஸ்டைனபிளா நமக்கு ஃபியூச்சர்ல வேல்யூ கிரியேட் பண்ணுங்கிறது தான். எந்த நிறுவனத்துடைய அப்ரோச் வந்து ரொம்ப கிரவுண்டடா இருக்கு, எந்த நிறுவனம் ரொம்ப ஸ்கேலபிளா இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணுங்க. இந்த காணொலி உங்களோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக. இதுல பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் நாங்க கொடுக்கறதே கிடையாதுங்க. உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணுங்க, நீங்களே உட்காந்து ஆய்வு செய்யுங்க ஒவ்வொரு பங்கையுமே. அப்புறம் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க முதலீடு முடிவுகளை எடுங்க. கமெண்ட் செக்ஷன்ல இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம நம்ம காணொலிக்கு லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.